அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த போராட்ட களங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒண்ணு. நான் குடிமண்டலைய 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு போராட்டம், இந்த மாதிரி சுரங்கப்பாதை வருது, அந்த சுரங்கப்பாதையை ஒரு வழி பாதையா போட்டுருக்காங்க, இருவழி பாதையா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவங்க, ஐயா இது ஒரு சிறந்த ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கையை உடனடியா மேலிடத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க எடுத்திருக்கிற இந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை வரவேற்கக்கூடியது, உடனே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி அப்படின்னா, அவர் தன்னோட சொந்த பிரச்சனை இல்ல, வாக்கிய பிரச்சனை இல்ல, வரப்பு பிரச்சனை அந்த மாதிரி கிடையாது. இது பொதுமக்கள் உங்களுடைய பிரச்சனை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியில போறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இது உங்களோட பிரச்சனைக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிக்கணும் இந்த போராட்ட காலத்துல. இது ஒரு கை தட்டி யோசனை வராதுங்க. லட்சக்கணக்கான மக்கள் நம்ம ஒன்று தேடி நம்ம போராட்டம் பண்ண மட்டும்தான் இன்னைக்கு எப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் தான் கொடுக்கப்படும், அந்த மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்துல நம்மளுடைய உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் வாழ்வியல் உரிமைக்காகவும் நம்ம போராட வேண்டி இருக்கிறது. அதை பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ எங்கேயோ ஏதோ போராட்டம் பண்றாங்க, ஏதோ ஒரு பேனர் கட்டுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு போக கூடாது. நாளைக்கு இந்த பாதையில ஒவ்வொருத்தரும் போவீங்க. உங்க அப்பா, தம்பி, தங்கை, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சி அத்தனை பேர் இந்த பாதையை கடந்துதான் போவீங்க. ஏன்னா இது ஒரு வழி பாதையா இருந்ததுன்னா நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுத்தி திரும்பி வர்றதுக்குள்ள அவர் சொன்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு போறவங்க அந்த வாய்ப்பை இழந்துருவீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க எல்லாம் ஒண்ணுக்கு 2 அடுத்த கட்ட போராட்டம் பிரம்மாண்டமான அளவுல நடக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யாரும் இதுல நமக்கு ஏன் அப்படின்னு இல்லாம எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து வரும்போதுதான் ஒரு போராட்டம் மிகப்பெரிய எழுச்சியாகவும் புரட்சியாகவும் உருவெடுக்கும். ஏன்னா இப்ப ஐயா அவர்கள், முடிமன்னல் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தன்னால் முடிந்த எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொருத்தரும் உருவாகும் போதுதான் இந்த மாற்றமும் எழுச்சியும் உருவாகும். இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னைக்கு உங்களோட உரிமையை தட்டி கேட்கிறீங்களோ அப்பதான் இங்க இருக்கிற பிரஸ் இதை வீடியோ எடுப்பாங்க, அதை மேலிடத்துக்கு முதலமைச்சர் சிஎம் செல்லுக்கு அனுப்புவாங்க, அதுக்கு மேல சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க. இங்க இருக்கிற அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்துல போய் பேசுவாங்க. ரீசெண்டா ஒரு வந்தே பாரத் ரயில் விருதாச்சலத்துல ஜங்ஷன் வேணும், ஒரு ஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் சவுத்ல மதுரைக்கு அந்தாண்ட ஒரு 5 ஸ்டேஷன் இருக்கு, இந்த பக்கத்துல மொத்தம் 2 ஸ்டேஷன் தான் இருக்குன்னு கேட்டாங்க. உங்களோட கோரிக்கையை நீங்க எப்ப முன்னெடுத்து கொண்டு போறீங்களோ அப்பதான் அவங்க இந்த கோரிக்கையை மேலிடத்துல போய் பேசுவாங்க. நம்ம கேட்காத வரைக்கும் எதுவுமே இங்க கிடைக்காது. அதனால ஒட்டுமொத்த மக்களும் இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட அனைத்து நல்ல உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.